வாட் ஐ குக்டுன்னு டே பார்ப்போமா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பூரி தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ ஸ்கூல் லஞ்சுக்கும் பூரி தான் கேட்டால். ஸோ என்றைக்கெலாம் பூரி பண்ணுறனோ அன்றைக்கி வந்து லஞ்ச் வேலை இருக்காது. பட் ஆனால் வந்து ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வந்து மறுபடியும் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து பூரி பண்ணதால் ஸ்கூல் லஞ்சுக்கு பூரி தான் கேட்டிருந்தா. கரெக்டாக நான் 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 விசில் வச்சா போதும். இது வந்து ரொம்ப மேஷ் ஆகிற மாதிரிலாம் குக்காக வேண்டாம். நல்லா வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு. நம்ம கட் பண்ணால் ஸ்லைஸாக கட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த கேபேஜோடு சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு பூரி மசாலா மாதிரி இருக்காது. கேபேஜ் சேர்த்ததால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன், அது கிள்ளி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு அதில் பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு பருப்பு எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். ஏன்னா கீரை வந்து அதுக்கப்புறமா கீரை வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி போட, கீரை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம இது மாதிரி ஊற வச்சு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா க்ளீன் ஆகிடும். இந்த பூரிக்கு தொட்டுக்க இந்த கேபேஜ் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப பெருசு வேண்டாம், சின்ன தக்காளி போதும். உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கேபேஜும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் நார்மலாக நம்ம பொரியலுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்குல ஒரு 4 பீசஸாக போட்டு வச்சிடலாம். இந்த பருப்பு வெந்ததால் நான் சைடில் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுட்டேன். ஏன்னா அப்படியே சைடில் லஞ்ச் வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். எல்லாமே ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லஞ்ச் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பூரி கேபேஜ் மசாலாவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பூண்டு வெங்காயம், இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேபேஜ் சேர்த்துருக்கேன். கேபேஜ் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண போதே உங்களுக்கு கேபேஜ்லேருந்து நல்லா தண்ணி வரும். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் குழம்பு தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வாட்டர் வரும், ஆனால் அதிலேயே வந்து குக் ஆகாது. நீங்கள் நல்லா கூட தண்ணி ஊற்றினா கூட ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நம்ம மூடி போட்டு குக் பண்ண போது உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டோன்னா நல்லா திக்காகிடும் கிரேவி. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சு இதை கொதிக்க வச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு கேபேஜும் உருளைக்கிழங்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும். ஸோ அதனால் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு மசிச்சு விட்டேன். ஸோ கிரேவி திக்காகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி நிறையா ஊற்றினா கூட இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விடணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மசிங்க. ஸோ அப்போது வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த உருளைக்கிழங்கு மசிக்க போது திக்காகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதே தான் பூரி மசாலாவும். நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுலாம் சேர்க்க மாட்டேன். சம்டைம் கட் பண்ணி சேர்ப்பேன், சம்டைம் மசிச்சு சேர்ப்பேன். ஆனால் நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு திக்காகிடும். பூரி வந்து நார்மல் தான். நான் பூரி வந்து நார்மலாக எண்ணெயில் போட்டுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதுவே கொடுத்துட்டேன். லஞ்சுக்கும் வந்து இதுதான். ஸோ பூரி மசாலா, அந்த கேபேஜ் உருளைக்கிழங்கு போட்ட மசாலா, அதுக்கப்புறம் பூரி. அப்புறமா ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் இந்த கீரையை எடுத்து நான் தாளித்தேன். இந்த வந்து நான் எப்போவுமே மிக்சியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைப்பேன். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து மத்தில் தான் கடைவாங்க. நான் மிக்சியில் அரைக்க போது கூட ரொம்பலாம் அரைக்க மாட்டேன். லைட்டாக ஒரு 2 ஸ்பின் கொடுப்பேன், அவ்வளோதான். சம்டைம் ரொம்ப ஸ்பின் அதிகமாகிடுச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை, பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். இதுவும் பார்க்க அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் ஊற்றி சாப்பிடலாம் அப்படி இருக்காது, கீரையாக தான் இருக்கும். ஏன்னா லைட்டாக தான் ஸ்பின் விட்டுருக்கேன். அப்புறமா வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் அப்புறமா பூண்டு வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மத்தில் வந்து கடைஞ்சி கூட சாப்பிட்லாம். அது வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் அம்மா மத்தில் தான் கடைவாங்க, அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து நான் வந்து நார்மலாக அப்படியே வதக்கி செய்யலை அவரைக்காய் மட்டும். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். அவரைக்காய் பொரியல்லாம் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சு அதை வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாவு அரைச்சேன். மாவு வந்து நான் இது வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் சாமை அரிசி மிச்சம் இருந்துச்சு. கஞ்சி வச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை நைட்டே வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் ஊற வச்சுது. உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா லாஸ்ட் வீடியோ பாருங்கள், அதில் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து தோசை செஞ்சுக்கலான்ட்டு ஒரு 11 o'clock 1 o'clockலாம் அரைச்சி வச்சா நல்லா புளிச்சிருது மாவு. ஸோ அதனால் அந்த டைமில் அரைச்சி வச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ஈவினிங் கொஞ்சம் டீ போட்டு டெரஸில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் ரெடி பண்ணேன். டின்னருக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான். வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் காஞ்ச மிளகா பூண்டு
கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வறுத்த வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சா சட்னி ரெடி. தோசை வந்து நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். நல்லா மாவு புளிச்சிருக்கு. தோசையும் சரி இட்லியும் சரி இந்த சாமை அரிசியில் பண்ணதால் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. நார்மல் தோசை மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் முட்டையும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் தான் கழுவி வச்சேன். பெருசாக வேலை இல்லை.